பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்று தினத்திலே மேய்ப்பர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். மேய்ப்பர்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். நேற்று தினத்திலே மேய்ப்பர்களுக்கு இயேசுடைய பிறப்பு தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அடையாளத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் நாம் அதை வாசிக்கிறோம். தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுங்க. அன்பானவர்களே, நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலாக மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படணும்? நம்ம நினைப்போம், ஏழை மெய்ப்பர்கள், ரொம்ப படிப்பறிவில்லாத மெய்ப்பர்கள் சொல்லி நம்ம ஊர் ஆடு மேய்க்கிறவங்களோட வந்துட்டு இஸ்ரேல் நாட்டினுடைய மெய்ப்பர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒப்பிட்டு பேசி நமக்கு பழகிடுச்சு. ஆனால் நண்பானவர்களே, உண்மை அது கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் ஏழை இயேசு நேசிக்கிற தேவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இங்கே பெரிய ஒரு ரகசியம் இருக்கிற அன்பானவர்கள். அதாவது ஏன் மெய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துணிகளை குறித்த அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது. என்னன்னு கேட்டா, அன்பானவர்களே, இப்போ தேவதூதன் சொல்லுகிறான், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். இந்த துணிகள் என்னன்னு சொன்னா, இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி ஆடுகள் பொழியும், அதாவது குட்டிகளை ஈன்றெடுக்கும். அந்த குட்டிகள் ஆட்டுக்குட்டிகளை ஈண்டெடுக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி பிறப்பதை முதலாவது பார்க்கிறவன் யாருன்னு சொன்னால் அந்த மேய்ப்பன் பார்த்த உடனே இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஆட்டை நல்லா கழுவி அதை பரிசோதிப்பார்கள். இதில் ஏதாவது ஊனம் இருக்குதா, இது மெலிந்து போயிருக்கிறதா, இது ஆரோக்கியமாக இருக்குதா, இதில் ஏதாவது காயம் இருக்குதா என்று சொல்லி பார்ப்பாங்க. இது ஏதாவது குறைபாடோடு இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது காயமில்லாததாக இருந்து, அது நல்ல புஷ்டியாக இருந்து, ஆரோக்கியத்தோடு இருந்து, ஊனமில்லாததாக இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் ஒரு வஸ்திரத்தை தயாராக வைத்திருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால், பலியாடு மேலே மற்றொரு பாவங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் பலியாவதற்கென்று பிறக்க போகிற அந்த பலி ஆடு, நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பலி ஆடு மேலே, நல்ல ஆரோக்கியமாக பிறந்த ஆடு மேலே முத்திரை போட்ட ஒரு வஸ்திரத்தை உடனே டக்குன்னு போட்டுருவாங்க. ஆரோக்கியமாக இருக்கா, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பலியாவதற்காக, பாவத்திற்கென்று பலியாவதற்காக பிறந்த ஒரு ஆடுன்னு சொல்லி அந்த முத்திரை போட்டதான ஒரு வஸ்திரத்தை எடுத்து அது மேலே போத்திடுவாங்க. அந்த முத்திரையில் என்ன இருக்கும், அந்த முத்திரை எதை குறிக்குது, இது மற்றொடைய பாவத்திற்காக பலியாவதற்கென்று பிறந்த ஆடுன்னு சொல்லி. இப்போ என்ன நடக்குது அன்பானவர்களே, இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த ஆடுகளை கொண்டு போய் அந்த சத்திரத்தில் இவர்களுக்கு விற்பது ஒரு வழக்கமாய் வைத்திருந்தார்கள். ஏன்னு கேட்டால், அந்த நாட்களிலே பலர் தேசங்களில் இஸ்ரேல் தேசத்துக்கு வருவார்கள், தேசங்களிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வருவார்கள் கர்த்தருக்கென்று பலியிடுவதற்கு. அன்பானவர்கள், அப்பொழுது அவர்கள் ஆடுகளை வாங்கி கொண்டு வர முடியாது, காசை கொண்டு வந்து ஆடுகளை இந்த சத்திரத்தில் வாங்குவது அவர்களுக்கு வழக்கம். இப்போ இந்த சத்திரத்தில் இவர்கள் எதை பார்ப்பார்கள் சொன்னால், அந்த பலி ஆடு மேலே அந்த ஆசாரியனாலே போர்த்தப்பட்ட முத்திரையுள்ள வஸ்திரம், பலியாடு என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்ட வஸ்திரம் போர்த்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்த்ததை வாங்குவார். எனவே அந்த சத்திரத்தில் பலியாடு மேலே போற்றப்படுகிறதான அந்த முத்திரை போடப்பட்ட வஸ்திரங்கள் நிறைய இருக்கும் அந்த நாட்களில். இப்போ தேவாலயத்திற்கு இந்த ஆட்டை அவர் கொண்டு போகும்போது ஆசாரியன் முதலாவதாக தேடுகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஆட்டின் மேலே மேய்ப்பனாலே போர்த்தப்படுகிற, பலியாடுக்கென்று போர்த்தப்படுகிற அந்த முத்திரை போடப்பட்ட வஸ்திரம் இருக்கிறதான்னு சொல்லி பார்த்தோம். அப்படி மேய்ப்பனாலே மேய்ப்பன் சாட்சி கொடுத்த, நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்ட அந்த முத்திரையுள்ள வஸ்திரம் அது மேலே இருந்தா ஆசாரியன் தைரியமாக அதை கர்த்தருக்கென்று பலி கொடுப்பான். அன்பானவர்களே, இதனுடைய பொருள் என்ன, பாவத்திற்கென்று பலியாக போகிற ஆட்டை இந்த உலகத்திற்கு முதலாக அறிமுகப்படுத்துவது யாருன்னு சொன்னால் இந்த மேய்ப்பன். இப்போ ஆடு இதுவரைக்கும் பாவத்துக்கென்று பலியாக போடுகிற ஆட்டை மட்டும்தான் இவர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இப்பொழுது இன்னொரு பொறுப்பு கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கு. என்னன்னு கேட்டா, உலகத்தின் பாவங்களுக்கென்று பலியாக போகிறதான தேவ ஆட்டுக்குட்டியானவர் ரட்சகர் உங்களுக்கென்று பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளையை துணிகளிலே சுற்றி இருப்பாங்க. நீங்க போத்துறீங்களே துணி, பலியாடு மேல போற்றுறீங்களே துணி, அந்த துணியில சுற்றி முன்னணியில் வச்சிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம் சொல்லி
அன்பானவர்களே, அவர்கள் போகிறார்கள், உடனடியாக போகிறார்கள். அவர்கள் இருந்த இடத்திற்கும் இயேசு பிறந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். அப்போ உடனடியாக அவர்கள் தாமதிக்காமல் ஆண்டவர் தேவதூதன் சொன்ன இடத்துக்கு போகிறார்கள். போய் இயேசுவை காண்கிறார்கள். அது வரைக்கும் அந்த துணியில ஒரு ஆட்டை பார்த்தவர்களுக்கு முதலாக ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். எதை அவர்கள் புரிந்திருப்பார்கள்? இவர்தான் உலகத்தின் பாவங்களுக்காக பலியாவதற்கென்று பிறந்திருக்கிற மேசியா என்பது அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் உணர்ந்தது மட்டுமல்ல, தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே அவர்கள் போய் சொன்னார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையை, இதுதான் காரணம். அந்த துணிகளை குறித்த ரகசியம் இதுதான். மெய்ப்பர்களுக்கு இயேசுடைய பிறப்பு முதல் சொல்லப்பட்டதான காரணமும் இதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுடைய பிறப்பை நாம் சரியாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? தேவதூதன் சொன்னா நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக மெய்ப்பர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளமான வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ரட்சகரை ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுகிறதான ஒரு கிருபையை ஆண்டவரே, ஒரு பொறுப்பை எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் மெய்ப்பர்களைப் போல ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் சரியாக செய்ய அந்த கிருபை எனக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தாங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே, அருமையான சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.